அன்பார்ந்த சகோதரிகளே, தாய்மார்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தில் ஏற்பட போகின்ற ஒரு மிகப்பெரிய 10 அடையாளங்களை, கியாம நாளினுடைய அடையாளங்களை இந்த மனித சமூகத்திற்கு தெளிவுபடுத்தி உள்ளார்கள். அந்த 10 அடையாளங்கள் இந்த உலகத்தில் ஏற்பட்டுவிட்டால் உலகம் அழிக்கப்பட்டு மீண்டும் அல்லாஹு தாலா உயிர் கொடுத்து எழுப்பி விசாரணை செய்கின்ற அந்த மறுமை நாள் வந்துவிடும் என்பது இஸ்லாமியவர்களுடைய நம்பிக்கை. அந்த 10 அடையாளங்களை குறித்து இன்றைய தினம் நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு நாள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த தோழர்களிடத்திலே கேட்டார்கள், ஃபகாலமா ததாக்கரோன், எது குறித்து நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது அந்த மக்கள் காலு ததுகுரு சாஅத, அந்த யுக முடிவு நாளை பற்றி தான் யா ரசூலல்லாஹ் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோம் என்று அந்த மக்கள் பதில் சொன்னார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால இன்னஹா லன் தகூம ஹத்தா தரவுன கப்லஹா அஸர ஆயாத், 10 அடையாளங்கள் இந்த பூமியில் ஏற்படாமல் அந்த நாள் ஏற்படாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி அந்த 10 அடையாளங்களை சொல்லுகிறார்கள். ஃபதக்கர துஹான், வானத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு புகை இந்த பூமிக்கு வரும். வத்தஜ்ஜால், தஜ்ஜால் என்பவன் வருவான். வத்தாப்பா, இந்த பூமியில் மக்களோடு பேசுகின்ற ஒரு பிராணி வெளிப்படும். வத்துலு அஸ்ஸம்சி மின் மஅரிபுஹா, சூரியன் மேற்கிலிருந்து உதிக்க ஆரம்பிக்கும். வனுசூல ஈசா இப்னு மரியம், ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருவார்கள். வ யஅஜூஜ வ மஅஜூஜ், யஅஜூஜ் மஅஜூஜ் என்கின்ற ஒரு அநியாயக்கார அழிச்சாட்டிய கும்பல்கள் வெளியே வருவார்கள். வ ஸலாஸத ஹுசூஃப், 3 மிகப்பெரிய பூகம்பங்கள் ஏற்படும். ஆஹிரு தாலிக், கடைசியாக நாருன் தஹ்ருஜ் மினல் யமனி, யமன் நாட்டிலே இருந்து ஒரு நெருப்பு கிளம்பி வந்து தத்ருதுன் நாஸ இலா மஅஷரிஹிம், மக்களை இந்த உலகத்தில் ஒன்று கூட்டும், துரத்திட்டு போய் அப்படியே ஒன்று கூட்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5558வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த உலகத்தில் ஏற்பட போகின்ற மிக படுபயங்கரமான அடையாளங்களை அல்லாஹ்வினுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். இந்த உலகத்திற்கு ஒரு அழிவு உண்டு என்றும், அந்த அழிவு இந்த உலகத்திற்கு ஏற்பட்டால் இந்த உலகமெல்லாம் அழிந்து திரும்ப அந்த மறுமை நாள் வந்துவிடும் என்பதை பைபிளில் நீங்கள் பார்க்கலாம். கிறிஸ்தவ சமுதாய மக்கள் நம்பி வழிபடுகின்ற, நம்பி பின்பற்றுகின்ற பைபிளில் கூட இயேசுவிடத்தில் அந்த மக்கள் போய் கேட்கும் பொழுது அந்த மக்களுக்கு இயேசு வருமாறு சொன்னதாக மத்தேயு, வெளிப்பாடு போன்ற சுவிசேலங்களிலே நீங்கள் பார்க்கலாம். இயேசுவிடத்தில் ஒலிவு மலையின் மேல் மக்கள் அமர்ந்திருக்கும் பொழுது இயேசுவிடத்தில் மக்கள் போய் கேட்கிறார்கள், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் எங்களுக்கு ஏதாவது சொல்லுங்களேன் என்று சொன்னார்கள். அப்ப இயேசு சொல்கிறார், அந்தி கிறிஸ்து வருவான், அதாவது தஜ்ஜால் வருவான், பல யுத்தங்கள் ஏற்படும், பஞ்சங்களும் கொள்ளை நோயும் ஏற்படும், இரத்த சாட்சிகள் ஏற்படும், மகா பெரிய உபத்திரமும் ஏற்படும், பௌதீக மாறுதல்களும் ஏற்படும் என்று மத்தேயு 24வது அத்தியாயத்தின் 24 வரை உள்ள வசனங்களிலே தொடர்ந்து பார்க்கலாம். இப்படி அந்த மிகப்பெரிய அடையாளங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மனித சமூகத்திற்கு தெளிவுபடுத்தியுள்ளார்கள். அந்த தெளிவுபடுத்தப்பட்ட அடையாளங்களைத்தான் இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம்.
அதற்கு முன்னதாக ஒரு விஷயத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். உங்களிடத்தில் 6 விஷயங்கள் வருவதற்கு முன்னதாக நீங்கள் நன்மைகளை விரைந்து செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அந்த 6 விஷயங்கள் என்னவாம்? 1 தஜ்ஜாலுடைய வருகை, 2வது ஒரு புகை மூட்டம், 3வது ஒரு பிராணி, 4வது சூரியன் உதித்தல், 5வது கியாமனால், 6வது உங்களுடைய மரணம். இந்த 6 அடையாளங்கள் இந்த உலகத்தில் ஏற்படுவதற்கு முன்னதாக நீங்கள் ஒவ்வொருவரும் நன்மையை செய்யுங்கள். உங்களுடைய மரணத்திற்கு முன்னால் நன்மையை செய்யுங்கள். கியாமனாலினுடைய அடையாளங்கள் இந்த உலகத்திலே தோன்றுவதற்கு முன்னால் நன்மைகளை விரைந்து செய்யுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5648வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். என்ன காரணமாம்? அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகள் வந்தால், மரணம் நெருங்கினால் நீங்கள் தௌபா செய்தல் ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் என்னதான் அழுது புலம்பினாலும் அந்த அழுது புலம்புதல் உங்களுக்கு பயனளிக்காது என்பதை அல்லாஹும் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 6வது அத்தியாயத்தினுடைய 158வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? யௌம யஅதி பாலு ஆயாத்தி ரப்பிக, அல்லாஹ்வினுடைய அந்த அத்தாட்சி இந்த உங்களுக்கு தோன்றினால், லா யன்ஃபஅ நஃப்ஸன் ஈமானுஹா, ஈமான் உங்களுக்கு அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய அத்தாட்சியை பார்த்த பிறகு நீங்கள் ஈமான் கொண்டால் அந்த ஈமான் உங்களுக்கு பலனளிக்காது. லா யன்ஃபஅ நஃப்ஸன் ஈமானுஹா லம் தகுன் ஆமனத் மின் கபுல் அவ் கஸபத் ஃபீ ஈமானிஹா கைரன், ஈமான் கொண்டு எந்த நல்ல அமல்களையும் செய்யாமல் இருக்கிறார்களே அவர்களுக்கும் அந்த நேரத்தில் ஈமான் கொண்டவர்களுக்கும் அந்த ஈமான் பயனளிக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆகவே 6 விஷயங்கள் ஏற்படுவதற்கு முன்னதாக, மரணம், அல்லாஹ்வினுடைய அத்தாட்சிகள் எமக்கு ஏற்படுவதற்கு முன்னதாக நாம் நம்முடைய வாழ்வை திருத்திக் கொண்டு நல்ல அமல்களை செய்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்பது மூமின்களுடைய கட்டாய கடமை. அதை நினைவில் நாம் முதலில் நிறுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், அந்த நாளில் ஒரு 10 அடையாளங்கள் ஏற்படும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த 10 அடையாளங்களில் இன்றைக்கு நாம் பார்க்க போகிற அடையாளம் புகையை பற்றியும், மனிதர்களோடு பேசுகின்ற அந்த பிராணி வெளிப்படுவதை பற்றியும், சூரியன் உதிப்பதை பற்றியும், தஜ்ஜாலை பற்றியும் 4 அடையாளங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரசூல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நாள் நெருங்கும் பொழுது வானத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு புகை மூட்டம் கிளம்பும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார்கள். 44வது அத்தியாயத்தின் 10வது வசனத்திலும் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபர்தகிப் யௌம தஅதி ஸமாஉ பிதுகானின் முபீன், அந்த நாளில் வானம் பெரிய அளவில் புகைகளை வெளிப்படுத்தும். யாசன்னாஸ், மனிதர்களை அது சூழ்ந்து கொள்ளும். ஹாதா அதாபுன் அலீம், அது மக்களுக்கு மிகப்பெரிய வேதனையாகவும் இருக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அபூதாவத் என்கிற நபிமொழி, தபரானி என்கிற நபிமொழி தொகுப்பில் அபு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்ற செய்தியாக பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த புகையை பற்றி சொல்லும் பொழுது, அந்த புகை வந்தால் அதை இறை நிராகரிப்பாளர்களுடைய வயிறு வரை சென்று அவர்களுடைய வயிறுகள் எல்லாம் ஊதி பெருகி அவர்களுக்கு பெரிய நோவினையாக இருக்கும். காதுகள் வழியாக கூட அந்த புகைகள் வெளிப்படும். ஆனால் முஸ்லிம்களுக்கு சிறிய ஒரு ஜலதோஷமாகத்தான் அந்த புகை இருக்குமே தவிர முஸ்லிம்களுக்கு அது வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புகையை பற்றி நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்தது அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இந்த பூமியில் மக்களோடு பேசுகின்ற ஒரு மிருகம் வெளிப்படும் என்று அல்லாஹ் சொல்கிறான். 27வது அத்தியாயத்தின் 82வது வசனம். இந்த வசனத்தில் பாருங்கள், வைதா வக்கால் கவுலு அலைஹிம், அல்லாஹ்வினுடைய வாக்கு இந்த உலகத்திற்கு உண்மையானால், அஹ்ரஜ்னா வெளிப்படும், அஹ்ரஜ்னா லஹும் தாபத்தன் மினல் அர்லி துகல்லிமுஹும், பூமியிலிருந்து வெளிப்படும் ஒரு மிருகம், அந்த மிருகம் மக்களோடு பேசுமாம். என்ன பேசுமாம்? அன்னாஸ கானு பி ஆயாத்தினா லா யூகினூன், அல்லாஹ்வினுடைய வசனங்களின் மீது நீங்கள் ஏன் உறுதி கொள்ளாமல் இருக்கிறீர்கள்?
ஏன் நீங்கள் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறீர்கள் என்று மக்களிடத்திலே பேசுகின்ற மிருகம் தோன்றும் என்று அல்லாஹு தாலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 10 அடையாளங்களில் இந்த மிருகத்தை பற்றியும் அல்லாஹ்வுடைய ரசூல் கூறியிருக்கிறார்கள். அடுத்தது பாருங்கள், இந்த மிருகத்தை பற்றி இதே போல பைபிளிலும் ஒரு சில குறிப்புகளை நீங்கள் பார்க்கலாம். பைபிளில் சொல்லப்படுகிறது, பூமியிலிருந்து எழும்பி வந்த ஒரு மிருகம் வலு சர்ப்பத்தை போல் பேசிற்று, அது 7 கண்களையும் 7 கொம்புகளையும் உடையதாக இருந்தது என்று வெளிப்பாடு 5வது அத்தியாயம் 6வது ஸ்லோகத்தில் நீங்கள் பார்க்கலாம். அதே போல பாதாளத்திலே இருந்த அந்த மிருகம் தோன்றும், சமுத்திரத்திலே இருந்தும் தோன்றும், பூமியிலே இருந்து ஒரு மிருகம் வெளிவரும், அந்த மிருகம் மக்களோடு பேசக்கூடியதாக இருக்கும் என்று வெளிப்பாடு 13வது அத்தியாயம் 15வது வசனம் கூட அந்த பேருண்மையை இந்த உலகத்திற்கு சொல்லுகிறது. இது 2வது அடையாளம். 3வது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது, சூரியன் இந்த உலகத்தில் மேற்கு திசையிலே உதிக்க ஆரம்பிக்கும். இப்பொழுது கிழக்கிலே உதித்து மேற்கில் மறையக்கூடிய இந்த சூரியன் மேற்கில் உதித்து கிழக்கில் மறையக்கூடிய அளவுக்கு இந்த சூரியனுடைய உதித்தல் திசை மாறுபடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது மிகப்பெரிய ஒரு அடையாளம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சஹாபாக்கள் 36வது அத்தியாயத்தின் 38வது வசனம் குறித்து ஒரு விளக்கம் கேட்ட ஒரு சம்பவத்தை பாருங்கள். வஷம்சு தஜ்ரி லி முஸ்தகர்ரின் லஹா, நிலை சூரியன் அந்த மறுமை நாளில், அந்த நாளில் நிலை கொள்ளும் இடம் நோக்கி செல்லுகிறது. சூரியன் நிலை கொள்ளும் இடம் நோக்கி செல்லுகிறது என்று அல்லாஹ் சொல்லுகிறானே யா ரசூலல்லாஹ், அந்த நிலை கொள்ளும் இடம் எது? சஹாபாக்கள் கேட்டார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள், அந்த நிலை கொள்ளும் இடம் என்பது அல்லாஹ்வினுடைய அர்ஷ் என்றார்கள். தினசரி சூரியன் மறைய போகுதா இல்லையா? இந்த மறைய எங்கே போகிறது என்றால் அல்லாஹ்வினுடைய அரிசுக்கு கீழ் போகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விளக்கம் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 251வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அந்த கியாம நாள் வந்தால், உலக அழிவு நாள் வந்தால், அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த கியாம நாள் வரும் பொழுது சூரியன் மறைவதற்காக வேண்டி அல்லாஹ்வினுடைய அரிசுக்கு கீழே போகுமாம். எதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழ் சூரியன் போகிறதாம்? அல்லாஹுவை சுஜூது செய்வதற்காக, அல்லாஹுவை வணங்குவதற்காக, அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு தான் நான் நடக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்காக அந்த சூரியன் தினசரி அல்லாஹ்வுடைய அரிசுக்கு கீழே போகிறதாம். இப்படி தினசரி போகும்போது அல்லாஹுவை வணங்கிவிட்டு அது மீண்டும் தன்னுடைய பணியை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கும். அந்த நாள் வரும் பொழுது, அந்த நாள் வந்தால் அல்லாஹு தஆலா அந்த சூரியனுக்கு கட்டளை இடுவானாம், கிழக்கிலிருந்து உதித்ததை நிறுத்திவிட்டு மேற்கு திசையிலிருந்து நீ உதிக்க ஆரம்பி என்று அல்லாஹு தஆலா அந்த சூரியனுக்கு கட்டளை இடுவான். அந்த சூரியன் மேற்கு திசையிலிருந்து உதிக்க ஆரம்பிக்கும். அது கியாம நாளினுடைய மிகப்பெரிய அடையாளமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அது முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 250வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இது சூரியனுடைய மிகப்பெரிய ஒரு அடையாளம். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னது, தஜ்ஜால் என்கிற மிகப்பெரிய ஒரு கொடியவனுடைய அழிச்சாட்டியம் இந்த உலகத்திற்கு ஏற்படும். ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுகை, இந்த 5 வேளை தொழுகையிலும் 5 முறை இந்த தஜ்ஜாலிடமிருந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தஹியாத்திலே நமக்கு பாதுகாப்பை கற்றுத் தந்தார்கள். உண்டுமா இல்லையா? அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் அதாபில் கபர், அல்லாஹுவே கபருடைய வேதனையிலே இருந்து உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறோம். குழப்பங்கள் விளைவிக்கின்ற தஜ்ஜாலுடைய கொடுமைகளிலே இருந்தும் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் என்று தஜ்ஜாலுடைய கொடுமைகளிலே இருந்து பாதுகாப்பு தேடுகிற அந்த துஆவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு தொழுகையில் கற்றுத் தருகிற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு கொடுங்கோலனாக அந்த தஜ்ஜால் இருப்பான். அவனை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முன்னறிவிப்புகளை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரியில் 6175வது நபிமொழி, அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் இவர் 950 ஆண்டு காலம் உலகத்தில் வாழ்ந்ததாக அல்லாஹ் சொல்கிறான். இந்த நூஹ் நபி தன்னுடைய சமூகத்திற்கு இந்த தஜ்ஜாலை குறித்து எச்சரிக்கை செய்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய ரசூல் மட்டுமல்ல,
எல்லா இறை தூதர்களும் இந்த தஜ்ஜாலை தன்னுடைய சமூக மக்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நூகும் தன்னுடைய சமூகத்திற்கு இந்த தஜ்ஜாலை எச்சரிக்கை செய்திருக்கிறார் என்று கூறுகிறார்கள். மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், 5645வது நபிமொழி முஸ்லிமிலே நீங்கள் பாருங்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்ட காலத்திலே இருந்து உலகம் அழிகிற வரை இந்த உலகத்திற்கு ஒரு பெரிய ஒரு சம்பவமே தஜ்ஜாலுடைய காரியம்தான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு காரியம் இந்த தஜ்ஜாலுடைய வருகையும் அவனுடைய குழப்பங்களும் அவனுடைய குழப்பத்திற்கு பிறகு மக்களுடைய ஈமானுடைய மனநிலையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதைத்தான் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக இந்த தஜ்ஜாலை பற்றியும் பைபிளில் நிறைய இடங்களில் முன்னறிவிப்பு செய்யப்பட்டிருக்கிறது. பைபிளில் இந்த தஜ்ஜாலுக்கு அந்தி கிறிஸ்து, அதாவது அந்த நாளில் வரக்கூடியவன் என்றொரு பெயர் உண்டு, பாவ மனுஷன் என்றொரு பெயர் உண்டு, கேட்டினுடைய மகன் என்றும் அந்த தஜ்ஜாலுக்கு பெயர் இருப்பதாக பைபிளிலே பார்க்கலாம். யோவான் இன்னும் பல்வேறு பைபிளினுடைய சுவிசேஷங்களிலும் இந்த தஜ்ஜாலை குறித்து சொல்லப்பட்டதை பார்க்க முடிகிறது. ஏன் இந்து சமுதாயத்தில் கூட இந்த தஜ்ஜாலை குறித்து வேதங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்து சமுதாயத்தினுடைய ஹரிவன்ஸ் புராணா என்று சொல்லப்படுகின்ற நூலில் 1ஆம் பாகம் 492வது பக்கத்தில் அந்த தஜ்ஜாலை குறித்து சொல்லி இருக்கிற பயங்கரமான ஒரு சில சூழ்நிலைகளை, ஒரு சில சம்பவங்களை பாருங்கள். அந்தாக் ஆசர் என்று அந்த புராணத்திலே சொல்லப்படுகிறது. அந்தாக் என்றால் கண் ஊனமானவன், ஆசர் என்றால் இறுதியில் வரக்கூடியவன். அப்ப இறுதி நாளில் வரக்கூடிய கண் ஊனமானவன் என்று ஹரிவன்ஸ் புராணா என்று சொல்லப்படுகிற ஒரு கிரந்தத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல அந்த தஜ்ஜாலை குறித்து அந்த அந்தாக் ஆசர் வண்ணம் நிறைந்தவன், மிகுந்த கொடுமைக்காரன், அவன் மிதமிஞ்சிய எச்சரிக்கையோடு இந்த பூமிக்கு வருவான், வெகு விரைவாக உலகத்தின் பல பாகங்களுக்கும் செல்லக்கூடிய சாத்தானாக இருப்பான், அகங்காரமும் செருக்கும் கொண்ட குருடனாக அவன் இருப்பான் என்று ஹரிவன்ஸ் புராணா என்கின்ற இந்து மதத்தினுடைய புத்தகங்களில் கூட அவனை குறித்துள்ள குறிப்பு காணப்படுகிறது. மேலும் அந்த புத்தகத்தினுடைய 1ஆம் அத்தியாயம் 502வது பக்கத்தில் சொல்லப்படுகிறது, அந்த அந்தாக் ஆசர் என்பவர் மக்காவை நுழைய முற்படுவார், அப்பொழுது அவர் கொலை செய்யப்படுவார் என்ற ஒரு செய்தி சொல்லப்படுகிறது. இந்த அளவுக்கு எல்லா வேதங்களும் அவனை குறித்து சொன்ன முன்னறிவிப்புகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன முன்னறிவிப்போடு ஒத்து பார்க்கும் பொழுது அது எந்த அளவுக்கு சத்தியமானது, நிதர்சனமானது என்பதை இப்பொழுது நாம் பார்க்கவிருக்கிறோம். இந்த தஜ்ஜால் என்பவன் கியாம நாளினுடைய அறிகுறியாக அந்த நேரத்தில் இந்த உலகத்திற்கு வருவானா, அல்லது எங்காவது ஒரு இடத்தில் அல்லாஹு தஆலா அவனை படைத்து வைத்து பாதுகாத்து வைத்திருக்கிறானா என்றால் தஜ்ஜால் இந்த உலகத்தில் எப்பொழுதோ படைக்கப்பட்டு விட்டான். அவன் கியாம நாளினுடைய அறிகுறியாக அப்பொழுது வரக்கூடியவன் அல்ல. பேசுகின்ற பிராணியைப் போல, அந்த நேரத்தில் வருகின்ற புகையைப் போல, அந்த நேரத்தில் வருகின்ற ஈசாவை போல, அந்த நேரத்தில் வருகின்ற இன்ன பிற நெருப்புகள், தீபகற்ப பூகம்பங்கள் போன்ற சம்பவங்கள் நிகழ்வதைப் போல அல்ல. இந்த தஜ்ஜாலை பொறுத்தவரையில் இவன் முன்னதாகவே படைக்கப்பட்டு விட்டான். அவன் எங்கே இருப்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் பாருங்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5638வது நபிமொழி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழக்கு திசையின் மீது கைகளை ஒரு நாள் நீட்டி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், கிழக்கு பகுதியினுடைய கடல் தீவில் அவன் இருக்கிறான், கிழக்கு பகுதியின் கடல் தீவில் அவன் இருக்கிறான் என்று 3 முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை நீட்டி சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். தஜ்ஜால் முன்னதாகவே படைக்கப்பட்டு ஒரு இடத்திலே பத்திரமாக பாதுகாக்கப்பட்டிருக்கிறான் என்பது உண்மை. அவன் எங்கிருந்து வருவானாம்? முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5629வது நபிமொழி. அவன் சிரியா, ஈராக் என்ற 2 நாடுகளுக்கு மத்தியிலே இருந்து வருவான். வலதுபுறமும் இடதுபுறமுமாக மிக வேகமாக வந்து மக்கள் மத்தியிலே அழிச்சாட்டியங்களை செய்வான். நீங்கள் ஒவ்வொருவரும் அவனிடத்தில் மிகவும் உறுதியாக இருங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது அவன் வருகிற இடம். அடுத்து இந்த
தஜ்ஜால் என்பவன் எந்த இனத்தை சார்ந்தவனாக இருப்பான்? அவன் முஸ்லீமாக இருப்பானா, யூதனாக இருப்பானா, கிறிஸ்தவனாக இருப்பானா என்று கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அவன் யூத இனத்தை சார்ந்தவன். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5643வது நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். இஸ்பஹான் பகுதியை சார்ந்த யூத இனத்தை சார்ந்தவனாகத்தான், இஸ்பஹான் பகுதியில் உள்ள யூதர்களில் ஒருவனாகத்தான் அந்த தஜ்ஜால் வருவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அப்ப தஜ்ஜால் என்பவன் யூத இனத்தை சார்ந்தவன். அந்த தஜ்ஜால் எப்படி இருப்பான், அவனுடைய உடல் அமைப்பு முறை எப்படி இருக்கும் என்பதையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் 7128வது நபிமொழி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், தலை அவனுக்கு சுரட்டை முடியாக இருக்கும், பார்ப்பதற்கு அவன் சிவப்பு நிறம் உள்ளவனாக இருப்பான், அதிக உயரமும் மிக குறைந்த குட்டையும் உள்ளவனாக இருக்க மாட்டான், நடுத்தரம் உள்ளவனாக இருப்பான், நல்ல உடல் பருமனானவனாக இருப்பான், அவனுக்கு ஒரு கண் ஊனமுடையதாக இருக்கும், ஒரு கண் குருடாக இருக்கும், அவனுடைய முடியெல்லாம் சுருட்டை முடியாக இருக்கும், பார்ப்பதற்கு சிவப்பாக இருப்பான், நடுத்தரமாக இருப்பான், பார்ப்பதற்கு பருமனாகவும் இருப்பான், நல்ல வண்ணமுடையவனாகவும் இருப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அடுத்தது அஹமது என்கிற நபிமொழி தொகுப்பில் 20220வது நபிமொழி. இந்த நபிமொழியில் நபி அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், ஒரு கண் அவனுக்கு குருடுதானே, இன்னொரு கண் அவனுக்கு எப்படி இருக்கும் என்றால் பச்சை நிற கல்லை போல மின்னுகின்ற கண்ணாக அவனுடைய கண் இருக்கும் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5610வது நபிமொழியில் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த தஜ்ஜாலை பற்றி சொல்கிறார், அவனுக்கு குழந்தை பெறுகிற பாக்கியம் கிடையாது, அவன் ஒரு மலடன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவன் வந்து குழந்தையெல்லாம் ஒன்றும் சந்ததிகள் அவன் பெறமாட்டான் என்றும் சொன்னார்கள். அடுத்தது அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், புகாரியில் 7131வது நபிமொழி அல்லாஹ்வுடைய ரசூல் அவனுடைய 2 கண்ணுகளுக்கு மத்தியில் நெற்றி அவனுக்கு கொஞ்சம் நல்ல பறந்து விரிந்து இருக்குமாம், அந்த நெற்றியிலே காஃபிர் என்று அல்லாஹு தஆலா எழுதியிருப்பான். தஜ்ஜாலுடைய 2 கண்ணுகளுக்கு மத்தியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இப்படி சொல்லித் தருகிறார்கள், வ இன்ன பைன ஐனைஹி மக்தூபுன் காஃபிர், அவனுடைய 2 கண்ணுகளுக்கு மத்தியில் காஃபிர் என்று எழுதப்பட்டிருக்கும். மேலும் ஒரு இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5622 முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் இன்னும் கொஞ்சம் தெளிவாகவே அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், காஃபிர் என்று எழுதப்பட்டிருந்தால் நமக்கு படிக்க தெரியுமா? அரபு தெரிகிற மக்கள் தானே படிப்பார்கள், அரபு தெரியாத மக்களுக்கு எப்படி தெரியும் என்கிற சந்தேகத்திற்கு பதிலளிக்கும் முகமாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், அத்-தஜ்ஜாலு மம்சூஹல் ஐன் மக்தூபுன் பைன ஐனைஹி காஃபிருன் சும்ம தஹஜ்ஜாஹா கேஃப் ஃபா ரா யக்ரஹு குல்லு முஸ்லிம். அந்த காஃபிர்ங்கிற வாசகத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது காஃப் ஃபா ரா என்ற 3 எழுத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் தனித்தனியாக உச்சரித்து இப்படி எழுதப்பட்டிருக்கும். எழுத படிக்க தெரிந்த, எழுத படிக்க தெரியாத, யக்ரஹு ஓதுவார்கள், குல்லு முஸ்லிம் எல்லா முஸ்லிம்களும் படிக்கிற வகையில்தான் அவனுடைய நெற்றியில் அந்த அடையாளத்தை அல்லாஹு தஆலா எழுதி வைத்திருப்பான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவனுடைய அங்க அடையாளங்களை குறித்து நமக்கு இப்படி தெளிவுபடுத்துகிறார்கள். அடுத்தது தஜ்ஜால் வந்து விடுவான். வந்தால் அந்த தஜ்ஜால் எத்தனை நாள் இந்த உலகத்திலே தங்குவான்? நம்மை போல 70 வருஷம் 60 வருஷம் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஆயுள் காலத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறானே, அதே அளவுக்கு அவன் தங்குவானா என்றால் அல்ல. அவன் 40 நாள் தான் இந்த உலகத்திலே தங்குவானாம். 40 நாள் இந்த உலகத்திலே அவன் தங்குவான். ஆனால் அவனுடைய ஒரு நாள் என்பது உங்களுக்கு ஒரு வருடத்தை போல இருக்கும். அவனுடைய 2வது நாள் உங்களுக்கு ஒரு மாதத்தை போல இருக்கும். அவனுடைய 3வது நாள் உங்களுக்கு ஒரு வாரத்தை போல இருக்கும். மீதமுள்ள 37 நாட்களும் சாதாரண நாட்களை போல இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதனுடைய விளக்கம் என்ன? ஒரு வருட காலம் நாம் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்களையும் துன்பங்களையும் அவன் ஒரே நாளிலே நமக்கு தந்து விடுவான். 1 மாத காலம் 1 வார காலம் நாம் படுகிற துன்பங்கள் கஷ்டங்களை எல்லாம் அவன் ஒரே நாளிலே தந்து விடுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு கொடுமைக்காரனாக அவன் இருப்பான். இது
முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5629 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது பாருங்கள், இந்த தஜ்ஜால் என்கிற இந்த கொடுமைக்காரனை யாராவது உலகத்தில் பார்த்திருக்கிறார்களா என்றால் சஹாபாக்கள் பார்த்திருக்கிறார்கள். அதுதான் முக்கியமாக நம்ம கவனிக்கணும். சஹாபாக்கள் கண்ணிலே அவனை பார்த்திருக்கிறார்கள். கிறிஸ்தவராக இருந்த தமீமுத்தாரி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நபி தோழர், அவர் கடலில் பயணம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அவருக்கு ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை அவர் நமக்கு இப்படி விளக்கி சொல்லுகிறார். அவர் தந்தையினுடைய சகோதரர்களோடு சேர்ந்து ஒரு 30 பேர்களாக கடலில் அவர்கள் பயணம் செய்யும் பொழுது அலைகள் குறுக்கிட்டு 1 மாத காலம் அவர்களுக்கு பயணங்கள் எல்லாம் தடைபட்டு இறுதியில் ஒரு தீவை போய் அவர்கள் சென்றடைந்தார்களாம். அந்த தீவுக்கு அவர்கள் போனவுடனே அந்த தீவுக்குள் பார்த்தால் பேசுகின்ற ஒரு மிருகம் அவர்களை கூப்பிட்டதாம். ஜஸ்ஸாசா என்று சொல்லப்படுகின்ற மிருகம். அந்த மிருகம் தமீமுத்தாரி அவர்கள் அந்த மிருகத்தை பார்த்தவுடனே சைத்தானாக இருக்குமோ என்று பயந்து அலறி போனார். அப்பொழுது அந்த மிருகம் அவர்களோடு பேசியதாம், நீங்கள் இந்த மண்டபத்தில் இருக்கிற ஒரு மனிதனை போய் பாருங்கள், உங்களுக்கு நிறைய செய்திகள் இருக்கிறது என்று அந்த மிருகம் பேசியதாம். அப்பொழுது அந்த தமீமுத்தாரியும் அவரோடு இருந்தவர்களும் போய் பார்த்தால் கழுத்திலிருந்து கைகள் கால்கள் எல்லாம் இறுக்கமாக கட்டப்பட்டு சங்கிலியால் கட்டப்பட்டு ஒரு வித்தியாசமான ஒரு மனிதனை இவர்கள் பார்த்தார்களாம். பார்த்து நீ யார் என்று கேட்டாராம். அப்பொழுது அந்த உருவம், அந்த மனிதன் பேசினானாம், நான் யார் என்று சொல்லுவது ஒரு முகம் இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் அரபு பேசுகிற மக்களா என்று தஜ்ஜால் திரும்ப கேட்டானாம். அப்போ இவர்கள் சொன்னார்களாம், ஆமாம் நாங்கள் அரபு பேசுகிற மக்கள், இப்படியெல்லாம் பயணத்தில் இருந்தோம், பயணம் இப்படியெல்லாம் ஆனது, அதனால் வந்த உன்னை பார்த்தால் வித்தியாசமாக இருக்கிறது, பயமாக இருக்கிறது, நீ யார் என்று கேட்டாராம். அப்போ அவன் சொன்னானாம், நான் யார் என்று சொல்லுவது ஒரு புறம் இருக்கட்டும், நான் கேட்பதற்கு பதில் சொல்லுங்கள் என்று சொல்லி அவன் கேட்டான். பாலஸ்தீனத்திற்கு பக்கத்தில் இருக்கின்ற பைசான் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பேரித்தம்பழ தோட்டம், அந்த தோட்டத்தில் இருக்கின்ற மரம் உங்களுக்கு கனிகளை தருகிறதா என்று கேட்டானாம். அப்பொழுது தமீமுத்தாரி அவர்களோடு இருந்த மக்கள், பேரித்தம்பழம் தருகிறதே, நல்ல கனிகளை காய்க்கிறது என்ன மக்கள் பதில் சொன்னார்களாம். அப்பொழுது அவன் சொன்னானாம், அந்த மரங்கள் எல்லாம் கனிகள் காய்ப்பதை நிறுத்தி விடுகிற நாள் நெருங்கி கொண்டிருக்கிறது, இனி அங்கெல்லாம் பேரித்தம்பழம் உரைக்காது என்று சொன்னானாம். அடுத்தது அவன் கேட்கிறான், தபரியா என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு குளம், நீர்நிலை, அங்கு இப்பொழுது தண்ணீர் இருக்கிறதா என்று கேட்டானாம். அப்பொழுது அவர்கள் சொன்னார்களாம், மக்கள் பயன்பட்டு கொண்டிருக்கிறார்கள், குடித்து கொண்டிருக்கிறார்கள், அந்த மக்களுக்கு பயனுள்ளதாக அங்கே தண்ணீர் உண்டு என்று சொன்னார்களாம். அப்பொழுது தஜ்ஜால் சொன்னானா, அந்த தண்ணீரும் மிக விரைவில் வற்றி காய்ந்து போகும் என்று சொன்னான். அடுத்தது சாம் நாட்டினுடைய சோக்கர் என்று சொல்லப்படுகிற நீரூற்றில் எப்படி இருக்கிறது என்று கேட்டானாம். அப்பொழுது வந்தவர்கள் அதிலிருந்து தான் மக்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறார்கள், பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னானாம். அடுத்தது அவன் கேட்கிறான், உங்களிடத்தில் எழுத படிக்க தெரியாத ஒரு இறை தூதர் வந்திருக்கிறாரே, அவர் இப்பொழுது எங்கே இருக்கிறார் என்று கேட்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி. இந்த தமீமுத்தாரி அப்பொழுது இஸ்லாத்தை தழுவவில்லை, அவர் கிறிஸ்தவராக இருக்கும் பொழுது நடக்கக்கூடிய சம்பவம். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஆமாம் ஒரு தூதர் வந்திருக்கிறார், அவர் மக்காவில இருந்து புறப்பட்டு இப்பொழுது மதீனாவுக்கு வந்திருக்கிறார் என்று சொன்னார். உடனே தஜ்ஜால் திரும்ப கேட்டானாம், அவர் ஏதாவது போர் செய்கிறாரா என்று கேட்டானாம். ஆம் போர் செய்கிறாரே, போரினுடைய முடிவு எப்படி இருக்கிறது என்று கேட்டான். போர் செய்தார், அரபிகளை எல்லாம் வெற்றி கொண்டார், அரபிகள் அவர்களுக்கு கட்டுப்பட்டு இப்பொழுது நடக்கிறார்கள் என்று அந்த தமீமுத்தாரியினுடைய குழு தஜ்ஜாலுக்கு பதில் சொன்னது. அப்ப இவன் சொல்லுகிறான், அந்த தூதரை பின்பற்றி நடங்கள், அது உங்களுக்கு ரொம்ப நல்லது, அவனை பின்பற்றி நடந்தால் அரபுகளுக்கு ரொம்ப நல்லது என்று தஜ்ஜால் ஒரு முன்னறிவிப்பையும் செய்கிறான். அடுத்தது அவன் சொல்லுகிறான், நான் யார் தெரியுமா, நான் தான் தஜ்ஜால், இறைவன் நாடுகிற நேரத்தில் நான் இங்கிருந்து வெளியே புறப்பட்டு வருவேன், அது மிக குறுகிய காலத்தில் வருவேன் என்று தஜ்ஜால் சொல்லுகிறான் என்கிற செய்தி புகாரியில் 5639வது நபிமொழியாக இந்த செய்திகளை நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது இவன் இந்த உலகத்தில் செய்கின்ற அழிச்சாட்டியங்களையும்
என்பதையும் அன்றைய காலத்தில் வாழ்கிற மக்களுக்கு எப்பொழுது தெரிகிறது என்பதையும் ஒரு நபிமொழியிலே பாருங்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பு 5597. மக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், இஸ்தான்புல், அதாவது துருக்கியினுடைய தலைநகரம், இந்த நாட்டில் ஒரு தீவு உண்டு. அது என்ன தீவாம்? அந்த தீவினுடைய ஒரு பகுதி கரையில் இருக்கிறது, இன்னொரு பகுதி கடலில் இருக்கிறது. அந்த தீவு எது தெரியுமா என்று கேட்கும் பொழுது மக்கள் ஆம் தெரியும் என்று சொன்னார்கள். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன்னறிவிப்பு செய்கிறார்கள். என்ன முன்னறிவிப்பு? இஸ்ஹாக் அவர்களுடைய வழித்தோன்றர்களில் உள்ள 70,000 மக்கள் அந்த தீவை நோக்கி ஒரு கட்டத்தில் படையெடுத்து செல்லுவார்கள். அந்த 70,000 மக்களிடத்திலும் ஆயுதங்கள் இருக்காது. வாளோ கம்புகளோ வில்லுகளோ எந்த ஆயுதங்களும் இருக்காது. ஆயுதம் இல்லாமல் ஒரு படை, 70,000 பேர் கொண்ட ஒரு படை அந்த தீவை நோக்கி ஒரு காலத்திலே செல்லும். அந்த தீவுக்கு வெளியே நின்று லா இலாஹ இல்லல்லாஹ் வல்லாஹு அக்பர், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, அல்லாஹ் மிகப்பெரியவன் என்று அந்த 70,000 மக்களும் ஒரு திக்ரு சொல்லுவார்கள். உடனே அந்த தீவினுடைய ஒரு பகுதி கடலுக்குள் போய்விடும். மீண்டும் அந்த மக்கள் அந்த திக்ரை சொல்லும் பொழுது அந்த கடலினுடைய அந்த தீவினுடைய இன்னொரு பகுதியும் கடலுக்குள் சென்றுவிடும். மூன்றாவது முறை அந்த மக்கள் அந்த திக்ரை சொல்லும் பொழுது ஒரு பாதை தென்படும். அந்த பாதை வழியாக உள்ளே போய் செல்வங்களை அவர்கள் எடுத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு மனிதன் வந்து, தெரிந்து கொள்ளுங்கள், தஜ்ஜால் வந்து விட்டான், தஜ்ஜால் வந்து விட்டான் என்று முன்னறிவிப்பு செய்வார்கள். உடனே அந்த மக்கள் செல்வங்களை அப்படியே போட்டுவிட்டு திரும்ப வந்து விடுவார்கள் என்கிற செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5597வது நபிமொழி. இனி இவன் வெளியே வந்தால் மக்களுடைய நிலைமைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? மக்களுடைய நிலைமைகள் எல்லாம் எப்படி இருக்கும்? அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5644வது நபிமொழி. அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார், அவன் வருவதை கேள்விப்பட்டால் மக்கள் மலைகளை நோக்கி ஓட ஆரம்பிப்பார்கள். அவனிடமிருந்து தப்பிப்பதற்காக, ஈமானை பாதுகாப்பதற்காக மக்கள் எல்லாம் மலைகளை நோக்கி ஓடுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். இனி ஒரு இடத்தில் பெருமானார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அந்த நாள் வந்தால் பெண்கள் அதிகமாக அவனை பின்தொடர்ந்து செல்வார்களாம். என்ன காரணம்? அவன் பண்ணுகின்ற அவ்வளவு பெரிய அற்புதங்கள். இறந்தவனுக்கு உயிர் கொடுப்பான், வானத்திலே இருந்து மழை பொழிய சொல்லுவான், பூமியை விளைவிக்க செய்வான், கண் குஷ்டங்கள் பிறவி குருடர்களை எல்லாம் போக்குவான், பெரிய பெரிய அற்புதங்களை எல்லாம் அவன் செய்வான். அவன் செய்கிற அந்த அற்புதங்களை எல்லாம் பார்த்து ஆண்களை காட்டிலும் பெண்கள் தான் அதிகமாக அந்த தஜ்ஜாலை நோக்கி ஓடுவார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அஹ்மத் என்கிற நபிமொழி தொகுப்பில் நீங்கள் பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், அந்த நாளில் ஒரு இறை விசுவாசி தன்னுடைய வீடுகளில் இருக்கின்ற எல்லா கதவுகளையும் சார்த்தி பெண்களை எல்லாம் கயிறுகளால் கட்டி போட்டு பெண்களை பாதுகாக்கிற காலம் அந்த காலம். விட்டால் பெண்கள் அவன் பின்னால் ஓடி விடுவார்கள். ஈமானை இழந்து அவனை இறைவன் என்று ஒப்புக்கொண்டு அவனுடைய அற்புதங்களை எல்லாம் பார்த்து பெண்கள் அவன் பின்னால் ஓடுகிற காலம் அந்த காலம். ஆகவே பெண்களை கட்டி போட்டு இறை விசுவாசிகள் பாதுகாப்பார்கள் என்றும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள். மேலும் அவன் வந்தால் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5642வது நபிமொழி. அவன் வரும் பொழுது மதீனாவில் மிகப்பெரிய 3 பூகம்பம் ஏற்படுமா. மதீனாவில் மட்டும் பூமி குலுங்குமா 3 முறை, பெரிய அளவில் 3 முறை பூமி அப்படி குலுங்கும் பொழுது மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நயவஞ்சகர்கள், மதீனாவில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற இறை நிராகரிப்பாளர்கள் எல்லோரும் மதீனாவை விட்டு ஓடி அந்த தஜ்ஜாலுக்கு பின்னால் போய் சேர்ந்து விடுவார்கள். இப்படி மதீனாவிலும் ஒரு அற்புதம் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார். மேலும் முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 2674வது நபிமொழி. அந்த நபிமொழியிலும் பாருங்கள், மதீனா தீயவர்களை, அநியாயக்காரர்களை, கொடுமைக்காரர்களை மதீனா வெளியேற்றாத வரை அந்த நாள் வராது என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஆக மதீனாவில் அப்படிப்பட்ட ஒரு அற்புத சம்பவம் நிகழும் என்றும் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லுகிறார். இனி இவன் வந்து இந்த உலகத்தில் என்னென்ன அற்புதங்களை செய்வான் என்பதையும் பாருங்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார், முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5629வது நபிமொழி, நீண்ட நபிமொழி. அந்த நபிமொழியை எடுத்து படித்து பார்த்தால் அவன் செய்கிற அற்புதங்களை அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி பட்டியல் போட்டு நமக்கு சொல்கிறார்கள். அவன் வருவானாம்,
வந்து கொண்டு மக்களை எல்லாம் அழைப்பான். என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், நான் தான் உங்களுடைய இறைவன் என்பான். உடனே மக்கள் எல்லாம் அவன் சொல்லுகிறதை நம்பி அவனை பின்பற்ற ஆரம்பிப்பார்கள். அவனை பின்பற்றுகிற மக்களுக்கு உடனே அவன் என்ன செய்வானா, வானத்தின் பக்கம் மழையை பொழி என்பானாம். அப்பொழுது வானத்திலே இருந்து மழை வருமாம். பூமியை நோக்கி சொல்லுவானாம், நீங்கள் எல்லாம் கனிவர்க்கங்களை, தாவரங்களை, புற்பூண்டிகளை விளைவித்து மக்களுக்கு நீங்கள் எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொடுங்கள் என்று பூமியை நோக்கி கட்டளையிடுவான். பூமி புற்பூண்டுகளை விளைவிக்க ஆரம்பிக்கும். அப்பொழுது அவர்களுடைய கால்நடைகள், அவர்களுடைய செல்வங்கள் எல்லாம் பெருக ஆரம்பிக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அவன் இன்னொரு பக்கத்திலே வருவான். அவன் இறை விசுவாசிகளாக இருப்பார்கள். அவர்களிடத்திலே வந்து நான் தான் இறைவன், என்னை பின்பற்றுங்கள் என்பான். அப்ப அந்த மக்கள் சொல்வார்கள், நீ பொய்யன், உன்னை எல்லாம் பின்பற்ற மாட்டோம். உன்னை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். நீ இறைவன் அல்ல, அல்லாஹ் என்பவன் நீ ஒருவன் தான். உன்னிடமிருந்து நாங்கள் அல்லாஹ்வை கொண்டு பாதுகாப்பு தேடுகிறோம் என்று சொல்லுவார்கள். உடனே அந்த மக்களை அப்படியே விட்டு தஜ்ஜால் சென்று விடுவான். ஒரே இரவில் அந்த மக்களுடைய செல்வங்கள் எல்லாம் பறிக்கப்பட்டு சூறையாடப்பட்டு அந்த மக்கள் நிராயுத பாணியாக வறுமை சாட்டப்பட்ட நிலையில் அந்த மக்கள் மாறிவிடுவார்கள். அப்படி ஒரு கொடுமையை அவன் செய்வான் என்றும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிறார். அது போக அவன் அப்படியே இந்த பூமியை அப்படியே நடந்து செல்லும் பொழுது பூமிக்கு அவன் கட்டளையிடுவான். பூமிக்கடியில் புதையுண்டு போன புதையல்களை எல்லாம் வெளிப்படுத்து என்று சொல்லுவான். பூமி நிறைய செல்வங்களை அவனுக்கு வெளிப்படுத்தும். அந்த செல்வங்களை எடுத்துக்கொண்டுதான் இந்த பூமி முழுக்க அவன் வலம் வருவான் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதெல்லாம் அவன் செய்கிற அற்புதங்கள். மேலும் அவன் செய்கிற அற்புதத்தை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லுகிற செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5625வது நபிமொழியாக பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அவனிடத்தில் நீரும் இருக்கும், நெருப்பும் இருக்கும். தீயையும் காண்பிப்பான், நெருப்பையும் காண்பிப்பான். இதை பார்த்து ஏமாந்து நீங்கள் அழிந்து போய் விடாதீர்கள். ஏனென்றால் அவன் எதை நெருப்பு என்று உங்களிடத்திலே காண்பிக்கிறானோ அதுதான் தண்ணீர், எதை தண்ணீர் என்று காண்பிக்கிறானோ அதுதான் நெருப்பு. ஆகவே அந்த நாளை யாராவது நீங்கள் அடைந்தால் நெருப்பிலே போய் விழுந்து விடுங்கள், அதுதான் தண்ணீர் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இனி ஒரு இடத்திலே சொல்கிறார்கள், அந்த நெருப்பை நீங்கள் பார்த்தால் கண்ணை மூடிக்கொண்டு எடுத்து நீங்கள் குடித்து விடுங்கள், அது உங்களுக்கு தண்ணீராக இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்தி முஸ்லிமில் 5624வது நபிமொழி. அதே போல இன்னும் ஒரு சில அதிசயங்களை அவன் செய்வான். என்ன அதிசயமாம்? பிறவியிலேயே குருடர்களாக இருக்கிறார்களே அவர்களையும் வெண் குஷ்டரோகிகளை எல்லாம் அப்படியே அவன் தடை விட்டால் அவனுக்கு கண்ணு தெரிய ஆரம்பிக்கும், இவனுக்கு குஷ்டரோகம் எல்லாம் நிவர்த்தியாகும். இப்படியெல்லாம் ஒரு சில சாகசங்களை உலகத்தில் செய்வான் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன செய்தி அகமதில் 19292வது நபிமொழியாக பார்க்கலாம். மேலும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், அவன் சொர்க்கத்தையும் காண்பிப்பான், நரகத்தையும் காண்பிப்பான். தஜ்ஜால் செய்கிற அழிச்சாட்டியங்களை பாருங்கள். அவன் சொர்க்கம் உங்களுக்கு காண்பிப்பான், நரகத்தையும் காண்பிப்பான். அவன் காண்பிக்கிற நரகம் சொர்க்கம், அவன் காண்பிக்கின்ற சொர்க்கம் நரகம். அப்படிப்பட்ட நாளை நீங்கள் அடைந்தால் அவனிடத்தில் இருக்கிற நரகத்தை தேர்வு செய்யுங்கள், அதுதான் சொர்க்கம் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் கூறினார்கள். இது முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5623. அகமது என்கிற நபிமொழி தொகுப்பிலே பாருங்கள், 22573வது நபிமொழியில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார்கள், இவன் இப்படி மழை பெய்ய வைப்பது, பூமியை உயிர்ப்பிக்க வைப்பது, குஷ்டரோகையை சரி செய்வது, பிறவிக்குருடை நிவர்த்தி செய்வது, இப்படிப்பட்ட சாகசங்கள் எல்லாம் அவன் அந்த 40 நாளில் ஒரு முறைதான் செய்வான். 2வது முறை மழை எல்லாம் அவனுக்கு வராது, 2வது முறை பூமி அவனுக்கு முளைக்காது, 2வது முறை எல்லாம் இந்த உலகத்தில் யாருக்கும் குருட்டுத்தன்மையை நிவர்த்தி செய்ய முடியாது. செய்கிற அற்புதத்தை ஒரு முறை செய்வான். அந்த அற்புதத்தை எல்லாம் பார்த்து மக்கள் தங்களுடைய ஈமானை இழந்து போய் விடுவார்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவன் செய்கிற அற்புதத்தில் பெரிய அற்புதம் என்ன தெரியுமா? ஒரு மனிதனை வெட்டி அவன் கொலை செய்து மீண்டும் அந்த மனிதனுக்கு உயிர் கொடுப்பான். இதை பார்த்துத்தான் பெரும்பான்மையான மக்கள் ஈமானை இழந்து விடுவார்கள். அந்த ஒரு சம்பவத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5632வது நபிமொழி. ஒரு இறை விசுவாசி அன்னைக்கு இருப்பாராம்.
அவர் இந்த தஜ்ஜாலை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன முன்னறிவிப்புகளை எல்லாம் தெரிந்து வைத்திருந்த ஒரு இறை விசுவாசி. அவர் தஜ்ஜால் வந்ததை கேள்விப்பட்டு அந்த தஜ்ஜாலை பார்ப்பதற்காக வேண்டி செல்லுகிற ஒரு சம்பவம். அந்த சம்பவத்தை பாருங்கள். தஜ்ஜாலை பார்ப்பதற்காக வேண்டி செல்லும் பொழுது அந்த தஜ்ஜாலுடைய சிப்பாய்கள் அவனை தடுத்து நிறுத்துகிறார்கள். எங்கே செல்லுகிறாய் என்று கேட்பார்கள். தஜ்ஜாலை பார்க்க செல்லுகிறேன் என்று அந்த இறை விசுவாசி சொல்லுவார். அப்ப சிப்பாய் சொல்லுவார், நம்முடைய இறைவனையா பார்க்க செல்லுகிறீர்கள்? அவன் இறைவன் அல்ல, இறைவன் என்பவன் அல்லாஹ் ஒருவன் தான். நான் இந்த கொடுமைக்காரனை பார்க்க போகிறேன் என்று அந்த இறை விசுவாசி எதிர்த்து பேசுவார். உடனே சிப்பாய்கள் எல்லாம் சேர்ந்து அவனை கொலை செய்ய முற்படுவார்கள். அப்ப அதிலே இருக்கிற யூதர்களில் ஒருவன் சொல்லுவான், நம்முடைய கடவுள் தஜ்ஜால் இல்லாமல் நாம் இவனை கொல்லக்கூடாது என்று சொல்லப்படுமாம். உடனே அவனை தஜ்ஜால் இடத்திலே கொண்டு செல்வார்கள். அப்பொழுது தஜ்ஜால் சொல்லுவான், நான் தான் இறைவன் என்று ஏற்றுக்கொள், நான் தான் ரப்பு என்பதை ஒற்றுக்கொள் என்று சொல்லுவான். அவர் சொல்லுவார், நீ ரப்பல்ல, நீ மிகப்பெரிய பொய்யன், நீ ஒற்றை கண்ணன், காஃபிர் என்று எழுதப்பட்ட ஒரு கொடுமைக்காரன், குழப்பவாதி, தஜ்ஜால் என்று தூதர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள் என்று சொன்ன உடனே அவனை கொல்லுங்கள் என்று தஜ்ஜால் உத்தரவு விடுவான். மக்கள் அவனை கட்டி வைத்து அடித்து சித்திரவதை செய்வார்கள். சித்திரவதை செய்த பிறகு மீண்டும் தஜ்ஜால் இடத்திலே கொண்டு வரப்படுவார். நான் தான் இறைவன் என்று இப்பொழுது ஒத்துக்கொள்கிறாயா என்று கேட்பான். அந்த இறை விசுவாசி அப்பொழுதும், நீ பொய்யன், மக்களே இவனை பின்பற்றாதீர்கள், இவன் மிகப்பெரிய ஒரு குழப்பவாதி தஜ்ஜால், இவனிடமிருந்து தான் அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மிடத்திலே பாதுகாப்பு தேட சொன்னார்கள் என்று மக்கள் மத்தியிலே பிரச்சாரம் செய்வார். அப்பொழுது தஜ்ஜால் உத்தரவு பிறப்பிக்கிறான், இவனை 2 தூண்களுக்கு மத்தியிலே கட்டுங்கள், ரம்பத்தை கொண்டு வந்து தலையிலே இருந்து கால் வரை அறுத்து 2 துண்டாக அவனை பிரித்து வையுங்கள் என்று தஜ்ஜால் சொல்லுவான். அதே போல் அந்த இறை விசுவாசி கிழிக்கப்படுவார், 2 துண்டாக வெட்டப்படுவார். அந்த 2 துண்டுகளுக்கு மத்தியில் அந்த தஜ்ஜால் நடந்து வந்து அவரை மீண்டும் உயிர்ப்பிப்பான். அவர் உயிர் பெற்று எழுந்தவுடனே மீண்டும் தஜ்ஜால் கேட்பான், இப்பொழுது சொல்லுகிறாயா நான் தான் இறைவன் என்று? இந்த அற்புதத்தை பார்த்த பிறகாவது உன்னை இறக்க வைத்து மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பினேனே, இந்த அற்புதத்தை பார்த்த பிறகாவது நீ இப்பொழுது ஒத்துக்கொள்கிறாயா நான் தான் இறைவன் என்று? அப்ப நான் இறைவன் என்று சொல் என்று மீண்டும் சொல்லுவான். அப்பொழுது அந்த இறை விசுவாசி, இப்பொழுது எனக்கு தெளிவாக தெரிகிறது, நீ மிகப்பெரிய பொய்யன், அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி நடக்கும் என்று சொன்னார். இறந்தவனை அவன் உயிர்ப்பிப்பான், ஏமாந்து விடாதீர்கள், அது ஒரு முறை தான் நடக்கும், 2வது முறை நடக்காது என்று அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்ல நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆகவே நீ மிகப்பெரிய பொய்யன், இனி உன்னால் யாரையும் கொலை செய்து உயிர் கொடுக்க முடியாது என்று மக்கள் மத்தியில் மீண்டும் பிரச்சாரம் செய்வார். உடனே அவன் கோபப்பட்டு அவருடைய கழுத்தை பிடிப்பான். அல்லாஹு தாலா அந்த இறை விசுவாசியுடைய கழுத்தை செம்பு தகட்டை போல் அல்லாஹ் மாற்றி விடுவானாம். அவனால் பிடிக்க முடியாது. உடனே காலை பிடித்தவன் தூக்கி மக்கள் பார்க்கிற அந்த நரகத்தில் வீசுவான். ஆனால் அதுதான் அந்த இறை விசுவாசியுடைய சொர்க்கம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5632. அந்த இறை விசுவாசிக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன கடைசி வாசகத்தை பாருங்கள், ஹாதா அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்விடத்தில் இவர்தான் மனிதர்களிலேயே மிகச்சிறந்த உயிர் தியாகி என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இறந்தவர்களை உயிர்ப்பிப்பான். இந்த அதிசயங்களை எல்லாம் பார்த்து தான் மக்கள் அவன் பின்னால் சென்று ஈமானை பறிகொடுப்பார்கள். இவன் இந்த 40 நாளில் இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான இந்த பூமியை 40 நாளில் அவன் சுற்றி வந்து விடுவான். அதுதான் மிகப்பெரிய ஒரு அதிசயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாரு பாருங்கள், பூமி எங்கும் அவன் பயணம் செய்வான். 40 நாளில் பூமி முழுக்க அவன் பயணம் செய்வான் என்பதை 5639 முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பிலே பார்க்கலாம். 5629 முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் அவன் காற்று எந்த அளவுக்கு வேகமாக வீசுமோ அதே போல வேகமாக வருவான். அவன் வந்து போகாத இடமே இருக்காது, அவனுடைய பாதம் படாத ஊரே இருக்காது என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 5640. இவன் போகாத இடம் எது தெரியுமா? மக்கா மதீனாவை தவிர எல்லா இடங்களுக்கும் போவான். மக்கா மதீனாவுக்கு ஏன் போக முடியாது? அதை தஜ்ஜால் அந்த தமீமு தாரி இடத்திலே சொன்னார், நான் எல்லா ஊருக்கும் போவேன், மக்கா மதீனாவுக்கு மட்டும் என்னால் வர முடியாது. என்ன காரணம்? மக்காவிலும் மதீனாவிலும் அந்த நேரத்தில் வானவர்கள் இருந்து கொண்டு
கையில் வாளோடு நின்று கொண்டு இவனை எதிர்கொண்டு இவனை துரத்தி விடுவார்கள் என்றும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கிறார், புகாரியில் 7125, மதீனாவுக்கு அன்றைக்கு 7 வாசல்களை அல்லாஹு தஆலா ஏற்படுத்தி வைத்திருப்பான். ஒவ்வொரு வாசலிலும் 2 மலக்குமார்கள் நிற்பார்கள். அந்த 2 மலக்குமார்களும் கைகளில் வாளோடு நிற்பார்கள். அந்த வாளை கொண்டு அந்த தஜ்ஜாலை துரத்திவிட்டு அவனுடைய முகத்தை சாம் நாட்டை நோக்கி திருப்பி விடுவார்கள். அவன் சென்று விடுவான். மக்காவுக்குள் நுழைய முடியாது, மதீனாவுக்குள்ளும் நுழைய முடியாது. வேறு எல்லா ஊர்களுக்கும் அதிவேகமாக பயணம் செய்து அவன் மக்களுடைய ஈமானை பறிப்பான், மக்களுக்கு கொடுமைகளை செய்வான், மக்களுக்கு துன்பங்களை கொடுப்பான். ஒரு சில மக்கள் அவன் செய்கிற அற்புதங்களை எல்லாம் பார்த்து அவனை கடவுளாக, அவனை இறைவனாக ஏற்றுக்கொள்வார்கள். அவனை ரப்பாக ஏற்றுக்கொண்ட மக்களுக்கு நிறைய செல்வங்களை வாரி வாரி அவன் கொடுப்பான் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தஜ்ஜாலை பற்றி நமக்கு தெளிவுபட கூறியிருக்கிறார்கள். ஏன் இப்படிப்பட்ட அடையாளங்களை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லித் தந்தார்கள் என்பதை இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே நாம் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் என்றால், நமக்கு மரணம் வந்தால் அது நம்முடைய கியாமனால், மனிதனுடைய கியாமனால் அல்லது அவர்களுடைய மரணம், உலகத்துடைய கியாமனால் தான் இந்த அடையாளங்கள் எல்லாம். ஆகவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 6 சம்பவங்கள் நிகழ்வதற்கு முன்னதாக நல்ல அமல்களை செய்யுங்கள், நிறைய இபாதத்துகளிலே ஈடுபடுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், பாவம் புரிந்தால் தௌபா செய்யுங்கள், தஸ்பீகள், திக்ருகள் போன்ற நிறைய வணக்க வழிபாடுகளை செய்யுங்கள் 6 வருவதற்கு முன்னதாக. அதில் ஒரு மரணத்தையும் அல்லாஹ்வுடைய ரசூல் சேர்த்து சொன்னார்கள் என்று நாம் பார்த்தோம். அப்போ இந்த விவரங்களை எல்லாம் ஏன் நான் தெரிந்து கொள்கிறோம் என்றால், அல்லாஹு தாலா இந்த கியாம நாளை எப்பொழுது கொண்டு வருவான்? தஜ்ஜால் வருவதாக இருந்தாலும், சூரியன் உதயமாவதாக இருந்தாலும், இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் வந்து இந்த உலக அழிவு நாள் எப்பொழுது ஏற்படும்? உலக அழிவு நாள் எந்த வருடம் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்லவில்லை. உலக அழிவு எந்த மாதம் என்றும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவில்லை. உலக அழிவு எந்த தேதி என்றும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லவில்லை. ஆனால் உலக அழிவு வெள்ளிக்கிழமை வரும். உலக அழிவு எப்போ வரும்? இந்த உலகத்திற்கு இந்த 7 கிழமைகளில் எந்த கிழமை வரும்? சனியோ ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன்லாம் வராது. வெள்ளிக்கிழமை தான் உலகத்திற்கு அழிவு நாள் ஏற்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தி முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் ஜும்மாவினுடைய பாடத்திலே நீங்கள் பார்க்கலாம். அப்போ ஒவ்வொரு ஜும்மாவும் வந்தால், நசையில் என்கிற நபிமொழி தொகுப்பில் 1374வது நபிமொழி, அந்த நசையில் நீங்கள் பார்த்தால் ஒவ்வொரு ஜும்மாவுடைய நாளும் வந்தால் பூமிக்கு மேல் இருக்கின்ற மனித ஜின் இனத்தை தவிர எல்லா உயிரினங்களும் அந்த வெள்ளிக்கிழமை காது கொடுத்து கேட்குமாம். சூரூதப்படுகிறதா, உலகம் அழிக்கப்படுகிறதா என்று எல்லா உயிரினங்களும் எதிர்பார்க்கிறது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அந்த அளவுக்கு கியாம நாள் மிக மிக நெருக்கமாக இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற அநியாயங்கள், உலகத்தில் இருக்கிற அக்கிரமங்கள், உலகத்தில் இருக்கிற அழிச்சாட்டியங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது உலக அழிவு நாளை அல்லாஹு தாலா நெருக்கி வைத்து விட்டானோ என்று எண்ண தோன்றுகிறது. காரணம், அதிகமான பூகம்பங்கள், சுனாமி போன்ற பெரிய பெரிய பேர் இழப்புகள் எல்லாம் இந்த உலகத்திற்கு ஏற்படுவதை பார்க்கும் பொழுது உலகத்தினுடைய வயது ரொம்ப கம்மியாகிவிட்டது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். இனி இந்த உலகத்திற்கு அதிக வயசெல்லாம் இருக்காது. காரணம், சூரியன் அந்த ஒளியை கொஞ்சம் இழந்து விட்டது. விண்லோகத்தில் இருக்கிற பல்வேறு வகையான மாற்றங்களை எல்லாம் பார்த்து, வானலோகத்தில் இருக்கிற மாற்றங்களை எல்லாம் பார்த்து உலக அழிவு நாள் நெருங்கிவிட்டது என்று விஞ்ஞானிகள் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய ரசூலும் இப்படிப்பட்ட முன்னறிவிப்புகளை சொல்கிறார்கள். இந்த முன்னறிவிப்புகளை எல்லாம் நம்முடைய வாழ்விலே நாம் கேட்டு அதன் அடிப்படையில் நாம் எந்த அடிப்படையில் வாழ வேண்டும் என்றால் 59வது அத்தியாயத்தின் 18வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறானே, அந்த நாளுக்குரிய நற்கர்மங்களை செய்து சேகரித்து வையுங்கள், அந்த நாளுக்கு எதை நீங்கள் முற்படுத்தி அனுப்புகிறீர்கள் என்பதை யோசித்து பாருங்கள் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறானே. அந்த அடிப்படையில் தயார் நிலையில் நாம் இருக்க வேண்டும். மரணம் வந்தாலும் கியாம நாள் வந்தாலும் நம்மிடத்தில் அமல்கள் உண்டு. அல்லாஹ் நிச்சயம் நம்மை கைவிட மாட்டான். நமக்கு நரகத்தில் இருந்து பாதுகாப்பு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய கருணையினால் சொர்க்கத்தில் உயர் அந்தஸ்து நமக்கு கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு உறுதிபட இந்த உலகத்திலே வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.